ஸோ மெத்தட் 2 சம் ஆஃப் பவர் ஆஃப் 2. ஸோ டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மெத்தட் நம்பர் 2 என்னன்னு சொல்லுதுன்னா சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேபிள் காலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த டேபிள் தான் இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காது. ஸோ இந்த டேபிள் கீழே இருக்க வேல்யூ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பவர் ஆஃப் 2. பவர் ஆஃப் 2ஓட வேல்யூ பேஸ் பண்ணியிருக்கு. 2 power 0 1, 2 power 1 1 2, 2 square 4, 2 cube 8, 2 power 4 16, 2 power 5 32, 64, 128, 256, 1024, 248, 4096. ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த டேபிள் காலம் ஃப்ரேம் பண்ணிட்டோம். அதை அதுக்கான அதனோட அந்த ஒவ்வொரு செல்லுக்கு கீழே இருக்க வேல்யூ வந்து 2 பவரோட வேல்யூ, 2 to the power வேல்யூ. ஃபஸ்ட்டு அந்த டேபிள் காலம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை எழுதிடுறோம். கொடுத்த கொஷின் பாருங்கள் 22. கொடுத்த கொஷின் வந்து 22. 22க்கு நியரஸ்ட் வேல்யூ இந்த பாக்ஸில் கீழே பாட்டமில் என்ன வேல்யூ இருக்கும் பாருங்கள். 32 எடுத்தோன்னா ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அதாவது 22 அப்படின்றது 32 விட 32 அப்படின்றது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதுக்கு மோஸ்ட் க்ளோசஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 16 தான். இது 16. ஸோ அந்த பாக்ஸில் 16 அப்படின்ற அந்த பாக்ஸில் 1 அப்படின்ற அந்த வேல்யூ ஃபில் பண்ணுறோம். மோஸ்ட் க்ளோசஸ்ட் வேல்யூ ஆனால் 22க்கு 16 அந்த பாக்ஸில் 1 அப்படின்னு எழுதிட்டு இங்கே அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. 22வை 16 சப்ராக்ட் பண்ணுறோம். 22வை 16 சப்ராக்ட் பண்ண நமக்கு கிடைக்கிற வேல்யூ 6. ஸோ திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா 6க்கு க்ளோசஸ்ட் வேல்யூ இந்த பாக்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 8 எடுத்தோன்னா அது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். இப்போ 4 தான் க்ளோசஸ்ட் வேல்யூ. 4 தான் க்ளோசஸ்ட் வேல்யூ. அப்போ அந்த 4 அப்படின்ற அந்த வேல்யூக்கு நேராக 1 எழுதுறோம். அதுக்கு அடுத்தது 6 minus 4. 6 minus 4 நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2. ஸோ அப்போ 2க்கு நேராக இந்த இடத்துல பாக்ஸ் திரும்ப அடுத்த பாக்ஸ் பாருங்கள். 2க்கு நேராக 1 எழுதுறோம். அந்த 2 பாக்ஸில் அதாவது 2 அப்படின்ற அந்த வேல்யூ இருக்கிற அந்த பாக்ஸுக்கு நேராக 1 எழுதுறோம். ஸோ அப்படி எழுதுகிற பிறகு எழுதுகிற பாக்ஸை 2 minus 2 போட்டோன்னா 0. ஸோ ப்ராசஸ் ஓவர். இங்கே இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு கிடைச்சது 16 4 2 22. அப்போ நம்ம எழுதியிருக்க ப்ராசஸ் ரைட் தான். இப்போ 1 அப்படின்ற பாக்ஸை தவிர தட் இஸ் நம்ம ஃபில் பண்ண 1 பாக்ஸை தவிர ரிமைனிங் பாக்ஸஸ் எல்லாமே 0 ஃபில் பண்ணுறோம். ஆன்சர் எழுதும் போது லெஃப்ட் டு ரைட், லாஸ்ட்டான லெஃப்ட் டு ரைட் எழுதுகிறோம். அப்படி எழுதணும்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ இதுதான். என்ன வேல்யூ கிடைக்குன்னா 000 10 110. திஸ் இஸ் த மெத்தட் டு கன்வெர்ட் எ given decimal number into binary. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். டேபிளோட வேல்யூ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பவர் ஆஃப் 2 வேல்யூஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை ஃபில் பண்ணிடுறோம். பாக்ஸோட வேல்யூஸை எழுதிடுறோம். அடுத்து கொடுத்துருக்க கொஷின் எடுத்துக்கோங்க. அதை பாக்ஸில் பாட்டமில் கொடுத்துருக்க வேல்யூவோட கம்பேர் பண்ணுறங்க. எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆர் நியரஸ்ட் வேல்யூ ஆர் ஈக்குவல் டு வேல்யூ இருக்கும் பாருங்கள். அதாவது 22க்கு ரொம்ப க்ளோசஸ்ட் வேல்யூவாக இருக்கணும், இல்லைனா அது ஈக்குவலண்டான வேல்யூவாக இருக்கான்னு பாருங்கள். அந்த பாக்ஸில் அதாவது க்ளோசஸ்ட் வேல்யூ இருக்கிற அந்த பாக்ஸில் 1 எழுதுங்க. எழுதுன வேல்யூவை கொஷினோட சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ண ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை திரும்பவும் டேபிளில் இருக்கிற அந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணுறங்க. எது க்ளோசஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூக்கு நேராக 1 எழுதுங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் அந்த வேல்யூ க்ளோசஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள். க்ளோசஸ்ட் வேல்யூ இருக்கிற அந்த பாக்ஸில் 1 எழுதுங்க. டில் வில் கெட் த ஆன்சர் 0 அப்படின்ற அந்த வேல்யூ வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிப்பீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா எங்கெல்லாம் 1 போட்டிருக்குமோ அது ரிமைனிங் பாக்ஸ் எல்லாம் 0 ஃபில் பண்ணுங்கள். லெஃப்ட் டு ரைட் ஆன்சரை எழுதும்போது லெஃப்ட் டு ரைட் ஃபஸ்ட் பாக்ஸ்லேருந்து லாஸ்ட் பாக்ஸ் இருக்கிற வரைக்கும் ஆன்சரை எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் பைனரி வேல்யூ ஃபார் த கிவன் கொஷின்.